வணக்கம். திமுகவின் கட்சி கலைக்கப்படுகிறதா? ஸ்டாலின் அவர்களுக்கு வந்த மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான செய்தி. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திமுக குதிரை பேரம் நடத்தியது உறுதி செய்யப்பட்டது. தற்பொழுது நீதிமன்றம் என்ன தண்டனை வழங்கும் என்பதை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் தெரிவித்த கருத்தின் அடிப்படையில் திமுக அடுத்த 10 ஆண்டுகள் எந்த ஒரு தேர்தலிலும் போட்டியிட அனுமதி கிடையாது. இதனால் திமுகவின் கட்சியை கலைக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகலாம், அல்லது வேறொரு கட்சியின் பெயரை வைத்து தேர்தலை எதிர்கொள்ளலாம் என்ற தகவல் தற்பொழுது வழக்கறிஞர் ராம்குமாரின் மூலமாக கிடைக்கப்பெற்றுள்ளது. கைது செய்யப்பட்ட 3 நபர்கள் கொடுத்த வாக்குமூலம் என்ன என்பதை பிரத்யேகமாக நாம் வெளியிடப் போகிறோம். தாவேகாவின் ஆட்சியை கவிழ்க்க சுமார் 180 கோடி திட்டம் போட்டுள்ளார். தாவேகாவின் ஆட்சியை கவிழ்க்க செந்தில் பாலாஜியின் கும்பல்கள். முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேகாவின் அரசை கவிழ்க்க 180 கோடி சதி திட்டம் தீட்டப்பட்டதாகவும் தற்பொழுது வாக்குமூலம் செந்தில் பாலாஜியின் கும்பல்கள் கைது செய்யப்பட்ட கார்த்திக், சுரேஷ் போன்றவர்கள் தெரிவித்துள்ளனர். தாவேகாவின் ஆட்சியை கவிழ்க்க சம்மதம் தெரிவிக்கும் எம்எல்ஏக்களுக்கு வழங்க முதற்கட்டமாக 180 கோடி திரட்டப்பட்டதாகவும் தற்பொழுது வாக்குமூலத்தை கொடுத்துள்ளனர். திரட்டப்பட்ட 180 கோடி கார்ப்பரேட் நிறுவனம் ஒன்றின் மூலம் எம்எல்ஏக்களுக்கு விநியோகமும் செய்ய திட்டமிட்டது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நேரடியாக செந்தில் பாலாஜி அவர்கள் பணத்தை வழங்காமல் கார்ப்பரேட் நிறுவனம், இங்கு கார்ப்பரேட் நிறுவனம் என்பது உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். ஸ்டாலின் மருமகன் நடத்தக்கூடிய G2 நிறுவனம் தான் இதில் மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்கிறது. அவரது மூலமாகத்தான் பணப்பட்டுவாடா நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டது என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது. சென்னை நட்சத்திர ஓட்டலில் சுமார் 1 வாரம் வரை தாவேகாவின் எம்எல்ஏக்களை அறையெடுத்து தங்க வைக்க, ஆட்சியை கவிழ்க்க சபாநாயகரிடம் வாக்கெடுப்பின் பொழுது அந்தர்பல்டி அடிக்க, உண்மையான தாவேகாவின் ஆட்சியை கலைக்கக்கூடிய வகையில் செந்தில் பாலாஜியின் கும்பல்கள் சதித்திட்டம் போட்டுள்ளனர். சுமார் 180 கோடி விநியோகம் உள்ள முன்வந்த கார்ப்பரேட் நிறுவனம் தற்பொழுது விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. செந்தில் பாலாஜி அவர்கள் சபரீசன் நடத்தக்கூடிய G2 நிறுவனம் மட்டுமல்லாமல் இன்னும் 3 நிறுவனங்களிடமும் தற்பொழுது கைகோர்த்து தாவேகாவின் ஆட்சியை கவிழ்க்க சதித்திட்டம் நடைபெற்றுள்ளது. குதிரை பேரம் நடைபெற்றுள்ளது. ஆட்சி கவிழ்ப்பிற்கு உதவ முன்வரும் எம்எல்ஏக்களின் பட்டியலை தயார் செய்து சதி ஆலோசனை நடைபெற்றதாக போலீசார் முதற்கட்ட தகவல்களை சேகரித்து FIR, அதாவது வழக்கு பதிவும் செய்து உத்தரவையும் தற்பொழுது பிறப்பித்துள்ளனர். கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட 3 நபர்கள் நீதிமன்றத்தில் வருகின்ற திங்கட்கிழமையன்று ஆஜர் செய்யப்படுகிறார்கள். 3 நாட்களாக திமுகவின் மாஜி அமைச்சர்களுக்கு உறக்கமில்லை. பழிவாங்கும் நோக்கத்துடன் தாவேகா அரசு செயல்படுவதாக திமுகவின் நிர்வாகிகள் தெரிவிக்கலாம். பழிவாங்கும் நோக்கம் அல்ல, சட்டப்பேரவையிலேயே கூறியிருப்பார். மக்களின் வரிப்பணத்தை யார் தவறாக பயன்படுத்தினாலோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பேன், அது யாராக இருந்தாலும் சரி, நிச்சயம் நடவடிக்கை எடுப்பேன் என்பதை தெரிவித்திருந்தார். தற்பொழுது ஏவா வேலு அவர்களது வீட்டில் நடைபெற்ற சோதனையில் 3.5 கோடி சாலைகள் போடப்பட்டதாக கணக்கு காட்டப்பட்ட ஆவணங்களை கைப்பற்றியுள்ளனர். ஆனால் அந்த கரூரில் சாலையே போடவில்லை. முதற்கட்ட தகவலின் அடிப்படையில் அவர் மீது வழக்கு பதிவும் செய்துள்ள நிலையில் தற்பொழுது இருதய பிரச்சனையின் காரணமாக சிங்கப்பூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் முன்னாள் திமுகவின் அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தற்பொழுது ஒவ்வொரு திமுகவின் மாஜி அமைச்சர்களும் சிக்கக்கூடிய வகையில் விசாரணை வளையத்திற்குள் தாவேகாவின் தலைவர் முதல்வர் விஜய் அவர்கள் அனைத்து ஏற்பாடுகளையும் ஆதாரங்களுடன் சேகரித்து வருகிறார். இப்பேற்பட்ட ஒரு சூழலில் தற்பொழுது திமுகவின் கட்சியை கலைக்கக்கூடிய வகையில் வழக்கறிஞர் ராம்குமார் அவர்களிடம் இருந்து பெறப்பட்டுள்ள தகவலின் அடிப்படையில்
குதிரை பேரம் நடத்துவது உண்மைதான் என்பதை நீதிமன்றம் தெரிவிக்கும் பட்சத்தில் அடுத்த 10 ஆண்டுகள் திமுக எந்த ஒரு தேர்தலிலும் போட்டியிட முடியாது. ஏன் சட்டசபைக்கும் செல்ல முடியாது, உள்ளாட்சி தேர்தலிலும் போட்டியிட முடியாது. அவர்களது எம்எல்ஏ பதவியும் பறிபோகும். மீண்டும் தேர்தலும் நடைபெறும். அதில் 200 தொகுதிகளுக்கு மேலாக தாவேகாவும் அவர்களது கூட்டணி கட்சிகளும் ஆட்சியை கைப்பற்றும், வெற்றியடையும் என்ற தகவலையும் தற்பொழுது கருத்து கணிப்பின் மூலமாக நம்மால் பார்க்க முடிகிறது. தேவையில்லாத பிரச்சனையில் சிக்கிக்கொண்ட செந்தில் பாலாஜி அவர்கள் தற்பொழுது பணப்பட்டுவாடா, ஏற்கனவே கமிஷன், கரப்ஷன், வேலை வாங்கி தருவதாக பண மோசடி, ஏகப்பட்ட தவறுகளை செய்த திமுக எதிர்க்கட்சியாக 5 ஆண்டுகள் இருந்தால் என்ன? மக்கள் உங்களைத்தான் தோல்வியை தழுவ வைத்து விட்டார்கள். புதிதாக நியமிக்கப்பட்ட தாவேகாவின் அரசு முழுவதுமாக 50 நாட்கள் கூட முடியவில்லை. அதற்குள்ளாக 180 கோடி வரைக்கும் பேரம் பேச முன்வந்த திமுக மக்களின் வரிப்பணத்தை எத்தனை கோடிகள் ஊழல் செய்திருக்கும். மக்கள் நிச்சயமாக இதற்கான தண்டனையை வருகின்ற 7 சட்டமன்ற இடைத்தேர்தல்களில் திமுக நிச்சயம் போட்டியிடாது. மேலும் அவர்களுக்கு ஆதரவாக போட்டியிடக்கூடிய சுயேட்சை வேட்பாளர்களும் தோல்வியைத்தான் தழுவார்கள் என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தற்பொழுது கைது நடவடிக்கை மேற்கொள்வது தனிப்பட்ட பிரச்சனை அல்ல. மக்களின் வரிப்பணத்தையும் மோசடி செய்யக்கூடிய கும்பல்களையும் ஒவ்வொரு நபர்களையும் ஆதாரங்களுடன், இங்கு கவனமாக பார்க்க வேண்டும், ஆதாரங்களுடன் தான் கைது நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தாவேகாவின் ஆட்சியை கவிழ்க்க சதித்திட்டம் போட்ட திமுகவின் செந்தில் பாலாஜியின் கும்பல்கள் கொடுத்த வாக்குமூலம் மிகப்பெரிய ஒரு இடியாக ஸ்டாலினுக்கு வந்துள்ளது. திமுகவின் கட்சியை கலைக்கக்கூடிய வகையில் செய்திகளும் கிடைக்கப்பெற்றுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகம் 180 கோடி தனது மருமகன் சபரீசன் மூலமாக பேரம் பேசி தனியார் ஹோட்டலில் தங்க வைத்து அடுத்த கூவத்தூர் போல இவர்கள் நாடகமாடி மக்களின் வரிப்பணத்தை மிகவும் மோசமான முறையில் தற்பொழுது குதிரை பேரம் நடத்துவது உதயநிதி சட்டப்பேரவையில் கூறியிருப்பார், தாவேகாவை குதிரை பேரம் நடத்துவதாக. ஆனால் ஆதாரம் இல்லாமல் சட்டப்பேரவையில் பேசிய உதயநிதிக்கு ஆதாரத்துடன் தாவேகாவின் அமைச்சர்கள் தற்பொழுது திமுகவின் கட்சியவே கலைக்கக்கூடிய வகையில் குதிரை பேரம் நடைபெற்றது உண்மைதான் என்பதை தற்பொழுது தாவேகா அதிகாரப்பூர்வமாக திமுகவின் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை வளையத்தில் யாரெல்லாம் சிக்குகிறார்கள், யாருடைய பதவிகள் எல்லாம் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நண்பர்களை, குதிரை பேரம் நடத்தக்கூடிய திமுகவின் கட்சி கலைக்கப்படலாமா, அல்லது தேர்தலில் 10 ஆண்டுகளா அல்லது 20 ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிடாதவாறு செய்யலாமா என்பதை மக்களாகிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதுபோன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.